ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முழு பச்சைப்பயிறு வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இந்த பச்சைப்பயிரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வண்டு குட்டி குட்டி பூச்சி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த பயிரில் குட்டி குட்டி ஓட்டையாக விழ ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஓட்டை வண்டெல்லாம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது, தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இந்த பச்சைப்பயிரை ரொம்ப நாளைக்கு எப்படி ஸ்டோர் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இந்த பயிரில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் இல்லை ஆலிவ் ஆயில் இல்லை கடல் எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த எண்ணெய் இந்த எல்லா பயிர்லையுமே நல்ல கோட்டாயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா இதில் வண்டு வர்றதோ இல்லை ஓட்டை விழுகிறதோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. நம்ம ஒரு 3-4 மாதத்துக்காவது இதை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா சுகர் கட்டி ஆகிடும். சுகர் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லாமல் சுகர் எப்போவுமே இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் சுகர் ஸ்டோர் பண்ணி வைக்கிற டப்பா எப்போவுமே நல்லா கழுவி காய வச்சு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கவே கூடாது. இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு நோட் புக்கில் இருந்து எழுதாத பேப்பராக எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுத்து மடித்து இந்த மாதிரி டப்பாவோட அடியில் போட்டுக்கோங்க. இப்போது இந்த பேப்பருக்கு மேலே நம்ம சுகர் கொட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம டிஷ்யூ அப்படி இல்லைனா பேப்பர் போட்டுட்டு சுகர் கொட்டும்போது பார்த்திங்கன்னா இதில் ஏதாவது ஈரப்பதம் இருந்துச்சுனாலும் இந்த பேப்பர் நமக்கு ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடும். ஸோ இந்த சுகர் டப்பாவை நம்ம கபரில் வைக்கும்போது நிறைய எறும்பு வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கிராம்பு தான் யூஸ் பண்ண போகிறோம். இதிலேருந்து ஒரு 5-6 கிராம்பு எடுத்து இந்த சுகர் டப்பாக்களை போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிராம்பு போட்டு வைக்கிறதுனால நமக்கு எறும்பு தொல்லை இருக்காது. அதே மாதிரி நம்ம சுகரும் நல்ல வாசனையாக இருக்கும். இந்த டிப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு இந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் நம்ம நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது இதில் ரொம்ப சீக்கிரமாக வண்டு சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வந்துடும். இந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் எவ்வளோ நாள் ஆனாலும் வண்டு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரியாணி இலை இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இந்த குவான்டிட்டிக்கு நான் 2 பிரியாணி இலை எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம பருப்பு வச்சுருக்க டப்பாக்குள்ளே போட்டு வச்சிடலாம். இந்த பிரியாணி இலையோட வாசத்துக்கு இதில் வண்டு பூச்சி எதுவுமே வரவே வராது. எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசியில் நிறைய வண்டு பூச்சியெல்லாம் வர ஆரம்பிக்கும். வண்டு பூச்சி மட்டும் இல்லாமல் அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆகாமல் எவ்வளோ நாள் ஆனாலும் அரிசி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய வேப்பிலை தான். பொதுவாகவே வேப்பிலை எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணக்கூடிய நல்ல ஒரு கிருமி நாசினி. இதை நம்ம அப்படியே அரிசிக்குள்ளே போட்டுற வேண்டாம். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவில் அப்படி இல்லைனா ஒரு துணியில் வச்சு இந்த மாதிரி நல்லா கட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரிசியில் போடுங்க. இந்த வேப்பிலையை நம்ம அப்படியே அரிசிக்குள்ளே போட்டு வச்சுட்டோன்னா இதோட கசப்பு நமக்கு அரிசியில் இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேப்பிலை காஞ்சி போயிருச்சுன்னா அது சருகாகி இந்த அரிசியோட கலக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி நல்ல ஒரு துணியில் கட்டிட்டு அதுக்கப்புறமா அரிசிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் சரி இந்த வேப்பிலையோட வாசத்துக்கு அரிசியில் வண்டு பூச்சியும் சுத்தமாக வரவே வராது. நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க மசாலாலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் டப்பாவில் மேலே அப்படியே ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராமல் இந்த மழை காலத்துலேயும் மசாலா பொருட்களை எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் தான். இது பொதுவாகவே எல்லார் வீடுகள்லையுமே இருக்கும். இந்த பெருங்காயத்தூளை நம்ம மசாலா வச்சுருக்க டப்பாவில் கொஞ்சமாக கொட்டிட்டு மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம மசாலாவில் பெருங்காயத்தூள் கலந்து வைக்கிறதுனால இதில் அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு ஃபங்கஸ் வராது, வண்டு பூச்சி எதுவுமே வராது. மசாலா ரொம்ப நாளைக்கு இதே ஃப்ரெஷ்னஸோடையும் இதே வாசனையோடையும் இருக்கும். பெருங்காயத்தூள் கலந்துருக்கிறதுனால நம்ம சமையலும் நல்ல வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நான் ஏற்கனவே நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி பருப்புலலாம் சின்ன சின்ன வண்டு பூச்சியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத. ஸோ இப்போ நான் சொல்ல போகிறதும் இன்னொரு ஒரு சூப்பரான ஐடியா தான்.
நான் வந்து ஏற்கனவே இந்த பருப்பில் தேங்காயோட ஓடு போட்டு வச்சுருக்கேன். தேங்காய் ஓடு வந்து இந்த பருப்பில் இருக்கிற ஈரத்தை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு இதில் வண்டு பூச்சியெல்லாம் வராமல் வச்சுருக்கோம். ஸோ அடுத்து நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா பூண்டோட தலைப்பகுதி தான். பூண்டு பல் எல்லாத்தையும் நல்லா உரிச்சதுக்கப்புறமா அதோட தலைப்பகுதியோடு சேர்ந்து ஒரு காம்பு மட்டும் வரும் இல்லையா, ஸோ அதை தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து நமக்கு நல்லா காஞ்சிருக்கணும். இது வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தாலும் கூட இதை நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து பருப்பில் போட்டுட்டு நல்லா உள்ளே தள்ளி வச்சுருங்க. ஸோ இதில் வரக்கூடிய குட்டி குட்டி வண்டு பூச்சியெல்லாம் சுத்தமாக வரவே வராது. இந்த பருப்பில் மட்டும் இல்லை, எந்த வகை பருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி புளியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே பூச்சி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுலேயும் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரவை வந்து இந்த மாதிரி பாக்கெட்டில் வாங்குவோம், சில சமயம் லூஸ்லேயும் வாங்குவோம். பேக்கெட் ஓப்பன் பண்ணி நமக்கு தேவையான ரவையை யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப சீக்கிரமாக அதில் சின்ன சின்ன பூச்சி வண்டு எல்லாம் வந்துடும். அந்த மாதிரி புழு வண்டி எல்லாம் வராமல் இது ரொம்ப சேஃபாக எப்படி ஸ்டோர் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் லைட்டாக சூடானதுக்கப்புறமா ரவையை இதில் கொட்டி நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவையை நல்லா வறுத்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு இதில் புழு வண்டி எதுவுமே வராது. இதை வந்து நம்ம வெளியிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சு ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சாம்பாருக்கு ரசத்துக்கெல்லாம் தாளிக்கிறதுக்காக பெருங்காயம் வந்து இந்த மாதிரி டப்பாவில் பவுடராக வாங்குவோம் இல்லையா. ஸோ இந்த பெருங்காயம் வந்து ரொம்ப சீக்கிரமாக இதோட ஃப்ளேவர் சுத்தமாக போயிடுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாகவே கட்டிப்பட்டுருது. என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி டப்பா பெருங்காயம் வாங்கின உடனேவே இதோட மூடியை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாயை நம்ம வந்து பெருங்காயத்துக்குள்ளே அப்படியே போட்டு வச்சிடலாம். முக்கியமாக இதோட காம்பை வந்து நீங்கள் எடுக்கவே கூடாது, காம்போடு தான் போட்டு வைக்கணும். இந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாய் போட்டு வைக்கும்போது பெருங்காயம் வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு கட்டிப்படாமல் இருக்கும். அதே சமயம் இதோட ஃப்ளேவரும் உங்களுக்கு மாறாமல் இருக்கும். அடுத்து இதை வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இதோட மூடியில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டாலே போதும். நிறைய பேர் வந்து நல்ல பெரிய ஓட்டையாக போடுவாங்க, அப்படி இல்லைன்னா நல்ல 3-4 ஓட்டை போடுவாங்க. அவ்வளோலாம் நமக்கு வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஒரே ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கிட்டாலே போதும், பெருங்காயம் வந்து நமக்கு போதுமான அளவுக்கு வரும். அதே மாதிரி யூஸ் பண்ண உடனேவே டக்குன்னு மூடி வச்சுருங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். பெருங்காயம் வந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ளேவர் மாறாமல் கட்டிப்படாமல் அப்படியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி குட்டியாக சால்ட் அண்ட் பெப்பர் போடுற மாதிரியான டப்பா இருக்கும். இந்த டப்பாவை நம்ம பெரும்பாலும் டைனிங் டேபிளில் தான் வச்சுருப்போம். ஏன்னா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாப்பாடில் உப்பு பத்தாத மாதிரி இருந்ததுன்னா இதிலேருந்து லைட்டாக போட்டுக்கலாம். சில சமயங்களில் உப்பு வந்து தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அந்த டைம்லலாம் நம்ம வந்து கொட்டணுன்னா உப்பு இந்த சின்ன ஓட்டை வழியாக ஈஸியாக வராது. பெரிய ஓட்டையிலலாம் நம்ம கொட்டணுன்னா நிறைய உப்பு வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அரிசி தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த அரிசியை நம்ம கொஞ்சமாக உப்பு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தடவை குலுக்கி விட்டுருங்க. அரிசிக்கு எப்போவுமே ஈரப்பதத்தை உறிஞ்சிட தன்மை இருக்குது. ஸோ உப்பில் ஏதாவது தண்ணி விட்டாலும் அரிசி வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு உப்பு வந்து எப்போவுமே நல்லா காஞ்சி பவுடர் மாதிரி இருக்கும். இந்த குட்டி ஓட்ட வழியாக நம்ம கொட்டும் போது அரிசியும் நமக்கு வெளியில் வராது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தான். இந்த காஃபி தூளை வந்து நம்ம பேக்கெட்டில் வச்சுருந்தாலும் சரி, இல்லைனா ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுருந்தாலும் சரி, இது வந்து நமக்கு ரொம்ப சீக்கிரமாக ஒரு மாதிரி கட்டி கட்டி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் காஃபி தூள் வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் கடைசி வரைக்கும் நல்ல பவுடராகவே இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது. இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க. ஒரு டிஷ்யூ அப்படி இல்லைனா ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். இதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நம்ம ஃபுல்லாக கட்டிடலாம். இப்போது இதை வந்து நம்ம காஃபி தூள் வச்சுருக்க பாட்டிலுக்குள்ளே போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது காஃபி தூளில் ஏதாவது ஈரப்பதம் இருந்தாலும் சரி, நம்ம சேர்த்துருக்க இந்த அரிசி வந்து எல்லா ஈரப்பதத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணிவிடும். ஸோ நம்ம காஃபி தூள் வந்து கடைசி வரைக்கும் நல்ல பவுடராகவே இருக்கும், கொஞ்சம் கூட கெட்டியாக ஆகாது. அதே மாதிரி காஃபி தூளை வந்து நீங்கள் நல்ல ஒரு ஏர்டைட்டான இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நீங்கள் காஃபி தூள் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பூனும் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கவே கூடாது, நல்லா காஞ்சிருக்கணும். அதே மாதிரி காஃபி தூள் எடுத்ததுக்கப்புறமா இந்த பாட்டிலை வந்து நீங்கள் உடனே க்ளோஸ் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் நீங்கள் திறந்து வச்சுருக்கக்கூடாது. இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட காஃபி தூள் வந்து கொஞ்சம் கூட கெட்டிப்படவே படாது. நீங்கள் கடைசி ஸ்பூன் யூஸ் பண்ணுற வரைக்கும் காஃபி தூள் வந்து நல்ல பவுடராக தான் இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப் வந்து நம்ம வீடியோட கமெண்ட்ல ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க.
இந்த மாதிரி சோம்பெல்லாம், அதாவது பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்கல்ல, இது வந்து கொஞ்சம் அதிகமான அளவில் வாங்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும் போது இந்த சோம்பு எல்லாமே அங்கங்கே கொஞ்சம் கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். அதாவது கட்டி கட்டியாக பூச்சி பிடிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி இலை தான். இதை வந்து நம்ம சோம்போடே சேர்த்து போட்டு வைக்கும்போது இந்த இலையோட வாசனைக்கு இதில் வண்டு பூச்சி எதுவுமே சுத்தமாக வரவே வராது. இல்லைனா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து தேங்காயோட ஓடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் ஓட்டில் இருக்கிற நார் எல்லாத்தையும் நல்லா எடுத்துட்டு இதை வந்து சுத்தமாக கழுவிட்டு நல்லா காய விட்டுருங்க. நல்லா காய்ச்சதுக்கு அப்புறமா இதை வந்து சோம்பு போட்டு வச்சுருக்க பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து இந்த பாட்டிலில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு இதில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆக விடாமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது அதே ஈரக்கை வச்சே பாட்டிலேருந்து எடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஈரக்கை வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக பூச்சி பிடிச்சிரும். இதில் ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பாட்டிலோட மூடியில் கொஞ்சமாக கொட்டிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்பெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ நாளானாலும் சரி இதில் உங்களுக்கு வண்டோ பூச்சியும் சுத்தமாக வரவே வராது. ரொம்ப நாளைக்கு நீங்கள் வச்ச மாதிரியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். பாசிப்பருப்பு, துவரப்பருப்பு, கடலைப்பருப்பு இந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் நம்ம வாங்கி கொஞ்ச நாளையிலேயே இதிலிருந்து சின்ன சின்ன வண்டு பூச்சி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வண்டு வந்ததையும் புழு வந்ததையும் நம்ம சுத்தமாக யூஸ் பண்ண மாட்டோம். அப்படியே தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இந்த மாதிரி பருப்பு வகைகளை நம்ம ரொம்ப நாளைக்கு எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பருப்பு வகைகளை நம்ம பேக்கெட்லேருந்து பிரித்து அப்படியே டப்பாவில் டைரெக்டாக கொட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸ்டவ்வை வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டு வாசனை வர அளவுக்கு இதை நம்ம வறுத்துக்கலாம். இந்த மாதிரி பேனில் கொட்டி வறுத்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் ஊரில் நல்லா வெயில் அடிக்குது அப்படின்னா நீங்கள் வெயிலேயே கொட்டி இந்த பருப்பை ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா காய விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம வெயிலில் கொட்டி நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறமா டப்பாவில் ஸ்டோர் பண்ணும்போது இதில் ரொம்ப நாளைக்கு வண்டு வரவே வராது. இப்போ நம்ம பேனில் சேர்த்து வறுத்ததையும் அப்படியே டப்பாவில் கொட்டி மூடி வச்சிடக்கூடாது. இதை ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விடுங்க. ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதை டப்பாவில் ஸ்டோர் பண்ணணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டப்பாவில் கொட்டி நல்லா டைட்டாக மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது எந்த பருப்பாக இருந்தாலும் சரி நமக்கு ரொம்ப நாளைக்கு இதில் வண்டு பூச்சி எதுவுமே வராது. நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த டிப் வந்து நம்ம வீடியோவோட கமெண்ட்டில் ஒரு சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம வீட்டில் கோதுமை மாவு, அரிசி மாவு, மைதா இது எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் அதிகமான அளவில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும் போது இதில் வந்து ரொம்ப சீக்கிரமாக பூச்சி பிடிச்சிடுது, வண்டு வந்துடுது. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. இங்கே நான் வந்து மைதா தான் எடுத்திருக்கேன். எந்த மாவு வகைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா பிரியாணி இலை தான். இந்த அளவு மைதாக்கு நான் வந்து 3 பிரியாணி இலை எடுத்திருக்கேன். இதை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இதுக்கு பதிலாக காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இந்த காஞ்ச மிளகாய் வந்து எப்போவுமே எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடியது தான். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்க்கும் போது இதில் ரொம்ப சீக்கிரமாக வண்டு பூச்சியெல்லாம் வரவே வராது. இது ரெண்டுமே உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மிளகு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அரிசி மாவு. இதில் நான் வந்து மிளகு தான் சேர்த்துருக்கேன். இந்த அரிசி மாவை நான் வந்து இந்த டப்பாவில் கொட்டி வைக்கும் போதே இது கூட நான் வந்து மிளகையும் சேர்த்து தான் வச்சுருந்தேன். ஸோ பிரியாணி இலை, காஞ்ச மிளகாய், மிளகு இது 3த்தையுமே எதை வேணாலும் நீங்கள் எந்த மாவில் வேணாலும் சேர்த்து வச்சுக்கலாம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் நீங்கள் சேர்க்குற பொருள் வந்து எப்போவுமே கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும். அதே மாதிரி இதை நீங்கள் கொட்டி வைக்கிற டப்பாவுமே நல்லா காஞ்சதாக இருக்கணும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ நாளானாலும் சரி இதில் கொஞ்சம் கூட வண்டோ பூச்சியோ வரவே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதிலிருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.